ஹே கைஸ், எல்லாம் நீட் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டே 1. இன்னைக்கு ஃபிசிக்ஸ் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா கான்செப்டோட நம்ம நியூமெரிக்கல்ஸ் தான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர்ஸில் மேக்ஸிமம் 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரலாம். இதே உங்களுக்கு 12 மார்க்ஸ் வரைக்கும் ஆச்சு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான சாப்டருக்குள்ளே போகலாம் கைஸ். இன்றைக்கான சாப்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட். ரொம்ப ஈஸியான டாபிக். எலக்ட்ரிக் கரண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜ் இருக்குது, அது மோஷன்லேயே இருக்குது அப்படின்னா தான் அது பெரிய எலக்ட்ரிக் கரண்ட் சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை டைம். இது ஏன்னா நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த சார்ஜ் இருக்குது, இது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது, அது குறிப்பிட்ட டைம் பீரியடில் ட்ராவல் பண்ணோம்ல, இதுக்கு பேர் தான் கரண்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா, இப்போது சார்ஜ் போயிட்டுருக்கு, இந்த திசையில் போயிட்டுருக்கு, இந்த திசையில் ஒரு மோஷன்லேயே இருக்குது. அதனால் திசையோட கூடிய வேகம் என்றைக்குமே ஜீரோவாக இருக்காது. அதாவது வெலாசிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. சிம்பிளாக சொல்ல போனால் உங்களுக்கு. ஸோ இந்த சார்ஜ் இருக்குல்ல, எப்பவுமே பாசிட்டிவ் டைரெக்ஷன் நோக்கி தான் போயிட்டுருக்கும், நெகட்டிவ் டைரெக்ஷன் நோக்கி போகாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதை வச்சு கொஸ்டின் வரதுக்கு கொஞ்சம் சான்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ ஒரு கொஸ்டின் பார்த்துருவோம். இப்போ ஐயோட வேலையை கொடுத்துட்டாங்க. ஐ வந்து 5Aன்னு சொல்லிட்டாங்க. Q வந்து நம்ம கொடுக்கல. இப்போ T வந்து 10 செகண்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து Q கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் I இஸ் ஈக்குவல் டு Q/T. ஏன்னா எலக்ட்ரிக் சார்ஜோட சிம்பிள் வந்து I, சார்ஜோட வந்து Q/T. எஸ்ஐ நம்ம ஆமாம் வச்சுக்குவோம். ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு கூலும் பை டைம். இது ஏன்னா சில கொஷின்ஸில் இந்த எஸ்ஐ வச்சு நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஒன்றுமே தெரிலனா. ஸோ ஐயோட வேல்யூ 5ங்கிறப்ப Q தெரியாது, T நமக்கு வந்து 10ன்னு தெரியும். ஸோ Q இஸ் ஈக்குவல் டு 5 × 10 விச் இஸ் ஈக்குவல் டு 50 கூலும். சரி, இந்த பாசிட்டிவிட்டி வச்சு எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு சார்ஜ் இப்போ வந்து ஒரு -6 சார்ஜ் இந்த பக்கம் போயிட்டுருக்குன்னு வச்சுப்போம். இந்த பக்கம் ப்ளஸ் ஒரு 8 சார்ஜ் போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு 40 செகண்டில் போகுதுன்னு வச்சுப்போம். இப்போ ஐ கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா சார்ஜுமே பாசிட்டிவ் டைரெக்ஷனில் தான் போகும். அப்போ Q இஸ் ஈக்குவல் டு 6 + 8/40. ஸோ ஓகே, 14/40 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐயோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போது வந்து கரண்ட் வந்து டேரெக்டாக ஸ்ட்ரைட் லைனில் போகல, இது மாதிரி ரொட்டேஷனாக போயிட்டுருக்குன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு ஐயோட வேல்யூ 5 கொடுத்துட்டு ஐ கொடுத்துட்டாங்க. இப்போது Qவுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போது இது டைம் பீரியட் வச்சு போகாது. ஏன்னா நம்ம இது வந்து கரண்ட் வந்து மல்டிபிள் ரொட்டேஷன் போயிட்டுருக்கும். அப்போ நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, டோட்டல் டைம் பெர் ரெவல்யூஷன். அப்போ I இஸ் ஈக்குவல் டு Q/T, டோட்டல் டைம் பெர் ரெவல்யூஷன். இந்த T எப்படி கண்டுபிடிக்கன்னு பார்த்தீங்கன்னா, I இஸ் ஈக்குவல் டு Q/2π/ω, which is I is equal to Qω/2π. ஓகேங்களா? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகாவோட ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் 2πf உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் உங்களை வந்து ஃபார்முலா டிஃப்ரெண்ட்டாக கேட்கலாம், ஆனால் வரப்போகிற கான்செப்ட் ஒன்று தான். ஸோ உங்களுக்கு கரண்ட் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க, சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க, டைம் பீரியட் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க தான். அதுக்கான டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸை நீங்கள் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இப்படி இல்லாமல் இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது, அதையும் நம்ம சொல்லிடலாம். இப்போ I இஸ் ஈக்குவல் டு Q/Tன்னு சொல்லிட்டீங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஒன்று கொடுத்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, Q இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்டூ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் பை டைம். சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் ஆல்வேஸ் சேம் தான், 1.6 × 10⁻⁻19. இதுவுமே ஒரு ஃபார்முலா தான், இது நாம வச்சுங்க. இப்போது இது இல்லாமல் நமக்கு வந்து இன்ஸ்டன்டினியஸ் கரண்ட்டோ இல்லை அவரேஜ் இதை கொடுத்துட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து இது இப்போது இன்ஸ்டன்டேனியஸ் கேட்குறாங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் இதில் தான் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Q வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 7t⁴ -4t² + 3 ஒரு சம் கொடுத்துருக்காங்க. டைமும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. டைம் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நமக்கு வந்து I கேட்டிருக்காங்க. இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டுக்கு. இப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, I இஸ் ஈக்குவல் டு dQ/dt. ஸோ D கொடுத்துட்டாங்க. Qவோட வேல்யூ என்ன, டிஃப்ரென்ஷியேஷனோடது Qவோடது 7t⁴ -4t² + 3/dt. ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு நமக்கு என்ன கிடைக்கும், இது இப்போ வந்து 7 × 4⁴ -1 -8t2 - 1 + 0. ஸோ இது 7 × 4 = 28, 10⁻³ -8t. ஓகேங்களா? இப்போ 28 Tயோட வேல்யூ என்ன சொன்னாங்க, 8. ஏன்னா 2³ இஸ் ஈக்குவல் டு 8 -8 × 2. இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது அவரேஜ் இது கேட்டிருக்காங்க, அவரேஜ் கரண்ட். அப்போது வந்து இப்போ அவரேஜ் கரண்ட் அட் த டைம் பீரியட் ஆஃப் 2 செகண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. இப்போ I இஸ் ஈக்குவல் டு இப்போ Q/T தான். ஆனால் இது எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, ஃபஸ்ட் நமக்கு Qவோட வேல்யூ தெரியும், 7t⁴ -4t² + 3. ஸோ Qவில் இப்போ வந்து நம்ம வந்து 0 செகண்ட்ஸை ஃபஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். -0 4 -0 + 3. ஓகேங்களா? ஸோ வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். இப்போது 3/3 கிடச்சிரும் உங்களுக்கு. அதே மாதிரி திருப்பி வந்து
I is equal 2 seconds. அப்போ Q 2 seconds minus Q 0 seconds by T தானே. பட் Q 2 seconds இதே இடத்துல நீங்கள் 2 அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிரும். எக்ஸ் அந்த வேல்யூ மைனஸ் 3 by T. இதை கண்டுபிடிச்சின்னா உங்களுக்கு அவரேஜ் இது கிடச்சிரும். இப்போது வந்து கரண்ட் வந்து போய்கிட்டுருக்கு. ஆனால் எப்படின்னா இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து சார்ஜ் கேட்குறாங்க. அப்போ கரண்ட் வந்து ஒரு ஸ்லோப், இந்த ஒரு ஸ்லோப் கீழே இந்த ஏரியாக்குள்ளே போயிட்டுருக்கு அட் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். இது வந்து T1ன்னு வச்சுப்போம், இது T2ன்னு வச்சுப்போம். இந்த டைமில் போயிட்டுருக்கு. இப்போ சார்ஜ் கேட்குறாங்கன்னா நம்ம வந்து இன்டிகிரேஷன் யூஸ் பண்ணணும். I is equal to I dt by T2 by T1. இதுவும் ரொம்ப உங்களுக்கு ஈஸியான வே தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் பார்த்துருவோம். இப்போ Q is equal to இதை 2ன்னு வச்சுக்கலாம், இதை 1ன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து 2/1. இப்போது நம்ம வந்து ஐயோட வேல்யூ தெரியணும். ஐயோட வேல்யூ வந்து நம்ம 2t + 0.1 ஒன்று வச்சுப்போம். இப்போ 2t + 0.1 × dt. சரி, ஓகேங்களா? இது எப்படி சால்வ் பண்ணி நமக்கு ஆல்ரெடி தெரியும். Q is equal to 2 வெளில கொண்டு வந்துட்டு t²/2 2/1 0.1 t மைனஸ் t மேலே 2/1. ஸோ வந்து நமக்கு வந்து 2 ஃபஸ்ட்டு வந்து 2² minus 1² plus 0.1 2 minus 1. இப்போ 2/4 which is equal to 2/4 minus 1/2 plus 0.1 2 minus 1. இதை கண்டுபிடிச்சோன்னா நமக்கு வந்து அந்த ஏரியான்றது அந்த கரண்ட்ன்றது ஸ்லோப்பையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கைஸ், இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் டாப்பிக்கில் மேக்ஸிமம் கான்செப்ட்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேலன்ஸ் டாபிக் எல்லாமே டே டு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.